Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜியோவோட இந்த 1000 rupees பாரத் K1 அப்படின்ற மொபைல் பற்றி தான். நான் இந்த மொபைலுக்கெலாம் கமெண்ட் ரிப்ளை வீடியோ பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ கமெண்ட்டாக தட்டி விட்டுருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ வீடியோ வியூ போகுதோ இல்லையோ தேவையானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்ടെ அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். குறிப்பாக நிறைய பேர் வந்து இந்த மொபைலாக வேறு எவன்ட்டு வீடியோ ஃபுட்டேஜ் ஆட்டையை போட்டு வீடியோ பண்ணியாலான்னு கேட்டிருந்தீங்க. பார்த்துக்கோங்க, என் கையில் தான் இருக்குது. என் மொபைலில் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான், கேட்டேன், சரி தந்தான், சரி வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ண வீடியோ தான். அது நல்ல வியூவும் போயிருச்சு. ஸோ நிறைய பேர் கொஸ்டினும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களோட கொஸ்டின்லாம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், ஒன்னொன்றுக்கா பதில் சொல்கிறேங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் டெலகிராம் சேனலில் போட்டுருக்கோன்னு நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. இதெல்லாம் ப்ரைஸ் எரர் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் டெய்லி ஆன்லைனில் வர பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சவுண்ட் எப்படி இருக்கு? சவுண்ட் சுத்தமாக நல்லா இல்லைங்க. பெருசாக சவுண்ட் எதிர்பார்க்காதீங்க. ரிங் அடிச்சா கேட்குற மாதிரி இருக்கு. அதுவும் ரொம்ப தூரத்தில் இருந்தீங்களாலோ அல்லது ரொம்ப க்ரௌடடான ஏரியாவில் இருந்தீங்களாலோ சத்தம் கேட்காது. ஒரு நார்மலான மொபைலில் வர சவுண்ட் மாதிரி தான் இருக்கும். நோக்கியா ஃபோன் அளவுக்கு ரொம்ப ஹையாகவும் இருக்காது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க வாங்குறதுக்கு முன்னாடி. அடுத்து யூபிஐ இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாங்க, இருக்குங்க. இப்போ அப்டேட்டில் ஜியோ பே அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தந்திருக்காங்க. இந்த மொபைலுக்கு அப்டேட்டான்னு கேட்காதீங்க. என் கையில் வச்சு நான் பார்க்கும்போது 2 அப்டேட்டுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மொபைலில் யூபிஐ பே ஜியோ பே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ யூபிஐ இருக்குது. இன்னும் அந்த யூபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ஒருவேளை யூஸ் பண்ணி பார்க்க டைம் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நிறைய பேர் ஒய்ஃபை இருக்கா, ஹாட்ஸ்பாட் இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கா, அது மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. எதுவுமே கிடையாது. இது ரொம்ப 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 பேசிக்கான மொபைல். ஸோ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஜியோ ஃபோனில் இந்த மாதிரி எது தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஸோ பேசிக்கான மொபைல், கால் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மொபைலை வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ஃபோனை எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒருவேளை ஜியோவோட ஃபோன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜியோ வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். இதை நான் எங்கே தெரியுமா வாங்கியிருந்தேன்? இந்த ஜியோட சிம்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்களா, அந்த சேல்ஸ்மேன்ட்ட தான் வாங்கியிருந்தேன். கேளுங்க, அவங்களே எட்டு வந்துடுவாங்க. ஃபோன் தாங்க 1000 ரூபா. இதில் உள்ளே போட்டிருக்க சிம் வந்து 300 ரூபா தனியாக கொடுத்து தான் வாங்கணும். உங்கள்கிட்ட சிம் இருந்ததா ஓகே, அப்படின்னா சிம் வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கான்டாக்ட் சேவ் பண்ணுறது எப்படி? சூப்பரான கொஸ்டின்ங்க. உண்மையாக எனக்குமே சேவ் பண்ண முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் எப்படின்னு சொல்கிறேன். இதில் கான்டாக்ட் சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷனில் போங்க. ஆப்ஷனில் ஆட் டு கான்டாக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஃபோனில் சேவ் பண்ணுமா, சிம்மில் சேவ் பண்ணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேமை கொடுத்து ஓகே கொடுங்க. கான்டாக்ட் சேவ்டு, அவ்வளோதான். சின்னதாங்க. சைனா ஃபோன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். நிறைய பேர் வந்து அதை தெரிலன்னு சொல்கிறாங்க. இதை வாங்கினவனும் அதை தான் சொன்னாங்க, கான்டாக்ட் எப்படி சேவ் பண்ணுன்னு தெரில அப்படின்ட்டு இருந்தான். கடைசியில் போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ ஆனால் அந்த மொபைல் அவனுக்கு பிடிக்கல. அதை பற்றி லாஸ்ட்டு பேசுவோம். அடுத்த ஒரு கொஸ்டின் வந்துருந்தது. இதில் 24 மணி நேரம் டேட்டா ஆனால் இருக்குது. டேட்டாவை ஆஃப் பண்ணுறது ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. டேட்டா ஆஃப் பண்ணதுக்கு வழியே இல்லைங்க. செட்டிங்ஸில் கனெக்டிவிட்டி ஆப்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தேன், உள்ள வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ப்ளூடூத் ஃப்ளைட் மோடு இருந்தது. ஆஃப் பண்ண முடியல. டேட்டா ஆஃப் பண்ணவே முடியாது. 24 மணி நேரம் ஆனில் தான் இருக்கும். அடுத்து ஜாவா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியுமா? இது ஒரு சைனா ஃபோன். ஜாவா அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. ஒரு சைனா ஃபோனில் என்னென்ன இருக்குமோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டாவது ஆடியோ கால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணலங்க. கொஞ்சம் பொறுங்க, அப்படியே ட்ரை பண்ணி சொல்லிடுறேன். கால் ரெக்கார்டிங் இருக்கான்னு ஆப்ஷனில் போயிட்டு எஸ், கால் ரெக்கார்டிங் இருக்குது ப்ரோ. கால் ரெக்கார்டிங்க்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மெமரி கார்டு போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மெமரி கார்டு இல்லை. மெமரி கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ப்ளூடூத் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ளூடூத் இருக்குது. இப்போ தான் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்தேன். ப்ளூடூத் இருக்க தான் செய்து. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணலாம். அடுத்து ஒயர்லெஸ் எஃப்எம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, ரேடியோவில் போயிட்டு உள்ளே சர்ச் பண்ண ட்ரை பண்ணேன். ஒயர்லெஸ்ஸாக தான் ஒர்க் ஆகுது. ஒயர்டு வேணும் அப்படின்னு கேட்கல. எனக்கு வந்து எஃப்எம் வந்து என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு தெரில. அதனால் ஒரு சரியான ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி பார்க்க முடியல. நிறைய தான் செய்யுது. ஆனால் ஒயர்லெஸ் எஃப்எம் இருக்கு. அடுத்து டயல் பண்ணி நம்பர் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்பர்லாம் ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிங்டோன் வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தாங்க. ரிங்டோன் வால்யூம் வந்து ரொம்ப நாள் நல்லாவே இல்லை. பக்கத்தில் இருந்ததுன்னா மொபைல் எடுக்கலாம். கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுன்னா கஷ்டம் தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லவே இல்லைங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரிங்டோன் வால்யூம் நல்லாவே இல்லை. அடுத்து 1000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மொபைலை வாங்கினவன் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலை தெரியாமல் வாங்கிட்டோம்ல, இந்த மொபைலை வச்சு என்ன செய்யன்னு தெரில, திரும்ப கொடுக்கவும் வழி இல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தான். ஏன்னா அவனுக்கும் பிடிக்கல, வாங்கி கொடுத்தா அவங்க அம்மாவுக்கும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்றது வந்து மெயினாக வந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அவங்களால யூஸ் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது பிடிக்காத விஷயம், அவங்களுக்கு கான்டாக்ட்லாம் சேவ் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ என் பார்வைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மொபைலாக, அதாவது கால் பேசுகிறதுக்கு மட்டும் இருக்கிற மொபைலாக பாருங்கள். டயல் பண்ணலாம், ஈஸியாக படிச்சிடலாங்க. சின்ன சின்ன மெசேஜ், நார்மல் மெசேஜ் பண்ணவும் பண்ணிடலாம். மற்றபடி இதில் வந்து நெட் யூஸ் பண்ணலாம், சாங்ஸ் கேட்கலாம்,
படிக்கலாம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. வீட்டில் யூஸ் பண்ண ஒரு மொபைல் வேணும்ப்பா அப்படின்றவங்க மட்டுமே எடுத்துக்கோங்க. 1000 ரூபாய்க்கு 4G சிம் போடுற மாதிரி ஒரு மொபைல். அதுவும் ரீசார்ஜ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரீசார்ஜ் பற்றி சொல்லிடுறேங்க. பாரத்துக்காக தனி ரீசார்ஜ் பிளான்ஸ் தான் வச்சுருக்காங்க. பழைய ஜியோ ஃபோன் ரீசார்ஜ் இதுக்கு ஒர்க் ஆகிறது இல்லை. இதுக்குன்னு தனி ரீசார்ஜ் பிளான் இருக்குது. 123 அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். அது வந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு 123 ரூபா. 1234 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பிளான் தான் இருக்குது. இந்த 2 பிளான் ஓகே அப்படின்றத பார்த்துட்டு மொபைல் எடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், கால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மொபைல் செட் ஆகும். வேறு எதுக்கும் யோசிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்கு ஒரு 4G சிம் போடுற மாதிரி அப்பப்போ கால் பேசிக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து என்னோட பழைய ஜியோ சிம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சது என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் இருந்த ஜியோ சிம். அது ஒர்க் ஆச்சுங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ பழைய ஜியோ சிம் ஒர்க் ஆகுது. ஒரு பழைய ஜியோ சிம்மை போட்டு உங்களுக்கு என்ன பிளான் தேவையோ ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிளானை பொறுத்தா ஒர்க் ஆகும். ஹாட்ஸ்பாட் இருக்கான்னு இன்னமும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஹாட்ஸ்பாட் இல்லை, வைஃபை கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த மொபைல். அவ்வளோதாங்க. நீங்கள் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக இனி வீடியோ வராது, ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேங்க. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்க. இது பின்னாடி இன்டர்நெட் இருக்குது அப்படின்ற கனவுலாம் வேண்டவே வேண்டாம். 123 ரூபாய்க்கு அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கம்பா, இல்லைனா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்க, அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது மொபைல் போய்க்கிறது பெட்டர். அவ்வளோதாங்க, முடிச்சிருவோம்.